பிரைஸ் தி லார்ட். சிலுவையின் நிழலின் சில நிமிடங்கள் எங்கள் நாட்டில் கூட ஒரு வார்த்தை நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறார். ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, நான் உன்னோடே பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படிங்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுவார், எனக்கு 99 வயசாயிட்ட, என் மனைவிக்கு 90 வயசாயிட்ட அப்படிங்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை திரளாய் நினைச்சேன், மிகவும் திரளாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். உன்னோட நான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதே போல் சாராள், இனிமேல் சாராள் என்று அழைக்கப்படுவார். சாரா என்று அலையாதிருப்பாயாக, அவர் திரளான ஜாதிகளுக்கு தாயாக இருப்பார். அப்புறம் இனி ஆபிரகாம் எனப்படாமல் நீ ஆபிரகாம் என அழைக்கப்படுவாய், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாய் அப்படிங்கிறார். பாருங்க பிரியமானலே, அதை சொல்லும் போது கூட ஒரு 17ஆம் வசனத்தில் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர் சிரிக்கிறார். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் திரளா என்ன செய்வேன், பெருகப்படுவேன், உனக்கு ஒரு பையன் பிறப்பான், உனக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய அப்படிங்கிறார். ஏற்கனவே ஆகார் மூலமாக ஒரு கற்பதுங்கனியை கற்றுக் கொடுத்தார், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாங்கன்னு சொல்லியிருந்தார். எனவே இனிமேல் எப்படி நமக்கு குழந்தை பிறக்க போகுது, அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணுங்க அப்படிங்கிறார். அவனையும் நான் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன், அவனுக்கு 12 ராஜாக்கள் அவனத்தில் தோன்றுவார்கள். அதே போல் இனி சாராயும் நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஆசிரிக்க போகிறேன், அவளையும் அநேருக்கு தாயாக மாற்றப் போகிறேன், உன்னையும் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக நீ மாறப்போகிறாய் என்று சொல்கிறார். பெரியவங்களை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சிரிப்பாக இருக்கலாம். ஐயோ, இவ்வளோ வயசாகிட்ட, இவ்வளோ நாள் கழிச்சு எப்படி நமக்கு கவர்மெண்ட் கிடைக்க போகுது, இவ்வளோ நாள் கழிச்சு நமக்கு எப்படி கருத்து கிடைக்க போகுது. சில வேலைகளில் ஆண்டோடைய இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிசயமாக இருக்கும். இனி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அற்புதம் நடக்க போகுது, வியாதியிலேருந்து எப்படி இதெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது, பெரிய பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு அதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நக்கலாக சிரிச்சுக்கிட்டு கூட இருப்போம். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவான்னு சொன்னது போல அதே மாதிரி ஆண்டவர் செய்து முடித்தார். இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியை சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் கர்த்தர் பல மடங்கு நிச்சயமாக நிறைவேற்றி அதை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். அல்லேலூயா.